தமிழக அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பார்வையற்ற மாணவர்களில் நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மாணவர் கிருஷ்ணகுமார் 489 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவானது வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் மாநில அளவில் 2ஆம் இடத்தை 2 பேரும் 3ஆம் இடத்தை 4 பேரும் பெற்றுள்ளனர். அதிலும் குறிப்பாக பார்வையற்றோர் எழுதிய இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பார்வையற்றோர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி 2 பேர் மாநிலத்தில் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளனர். அதில் தற்பொழுது நம்மோடு இணைந்திருக்கிறார் கிருஷ்ணகுமார். மாநிலத்திலே 489 மதிப்பெண்கள் பெற்று பார்வையற்றோர் எழுதிய இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளார். அவரிடம் சில கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா, நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநிலத்திலே முதல் இடத்தை பெற்றிருக்கீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணுன்ட்டு ஒரு 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 ஏம் இருந்துச்சு. அது இப்போ சாத்தியமாகிடுச்சு. நான் 489 மார்க் வாங்கியிருக்கேன். நான் சயின்ஸு சப்ஜெக்டில் சென்டம் வாங்கியிருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் உள்ள பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து உயர்கல்வியில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சாதனை படைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இதே மாதிரி 12லேயும் ஒரு 1150க்கு மேலே மார்க் வாங்கணுன்ட்டு நான் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் லெக்சரராக ஆகணுன்ட்டு நான் ஒரு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் மகன் மாநிலத்தையே முதலிடத்தை பிடித்திருக்காங்க. பார்வையற்றவராக இருந்தாலும் தங்களுடைய திறமை நிரூபிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன? 1ஆம் கிளாஸில் இருந்தே ஃபஸ்ட்லேயே தான் சார் வருவான். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி டீச்சர்ஸ் அவ்வளோ பேருமே இவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு கண்டிப்பாக இவன் ஃபஸ்ட்டு வருவான்னு எனக்கு தெரியும். அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கடவுள்கிட்ட நான் நினச்சேன். அதே மாதிரி எனக்கு தகவல் இவன் ஃபஸ்ட்டு வந்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்வை இல்லாமல் இந்த பையனை நான் பெற்றிருக்கேனே அப்படின்னு நினச்சேன். இவன் எனக்கு ரொம்ப பூரிப்பை கொடுத்துட்டான். இப்படி பெற்று வச்சிருக்க இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இவனை பெற்றதுக்கு. அதாவது கல்விக்கு அதாவது பார்வையற்றது என்பது ஒரு தடையல்ல என்பதை கிருஷ்ணகுமார் அவர்கள் நிரூபித்துள்ளார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.